கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். பேருதான் தங்கம், ஆனா செஞ்ச வேலை எல்லாமே பித்தளை. 2021 திமுக ஆட்சியில கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயா அதிகரிச்சதுக்கு காரணமே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவோட நிர்வாக திறமையின்மைதான். மாநில கடன் சுமை அதிகரிப்பு. 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்தப்ப தமிழ்நாட்டோட மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி தான். கடந்த 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் வாங்கி இருக்குன்னு பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க. கடன் சுமை எல்லாம் குறைக்கணும்னு அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் கடன் சுமைன்னு யார் சொன்னா? மாநிலத்துல கடன் சுமை அதிகமானாலே அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வரி வருமானம் எல்லாமே கடனுக்கான வட்டி கட்டவே சரியா போயிடும். புதிய வேலை வாய்ப்புகள் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத நிலை ஏற்படும். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத நிலை ஏற்படுங்கிறது ரொம்ப உறுதி. சும்மாவே கடன் சுமையால தத்தளிக்கிற தமிழ்நாடு பெருவெள்ளம், பேரிடர் காலத்துல நிதி இல்லாம ரொம்பவே பலவீனம் அடையும். இதுக்கெல்லாம் காரணம் தங்கம் தென்னரசோட நிதி நிர்வாக சீர்கேடுதான். சரி, கடன் வாங்கின பணம் எல்லாம் எங்க போச்சு? 5 லட்சம் கோடி கடனா வாங்கின பணத்துல வெறும் 31% மட்டும்தான் கட்டமைப்பு வசதிகளுக்காக செலவு பண்ணிருக்காங்க. மிச்ச பணம் எல்லாத்தையும் பழைய கடனை அடைக்கிறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் அன்றாட செலவுகளுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. திமுக ஆட்சி அமைத்த உடனேயே நிதியமைச்சராயிருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஆளும் திமுக அரசு மேல முன்வைத்த புகார்கள் ரொம்ப பெரிய புகைச்சலை ஏற்படுத்துச்சு. 30,000 கோடி ரூபாய் புகார் குறித்து ஊடகத்துல பிடிஆர் பழனிவேல் ராஜன் பேசியதை அடுத்து கடுப்பான திமுக அரசு நிதித்துறைய தலைமைக்கு இணக்கமான தங்கம் தென்னரசு கிட்ட ஒப்படைச்சாங்க. தங்கம் தென்னரசு கடந்த 2006ல இருந்து 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்துல வருமானத்திற்கு அதிகமா சொத்து குவித்ததா கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டுச்சு. 74.58 லட்சம் ரூபாய் சொத்து குவிப்பு வழக்குல இருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு தங்கம் தென்னரசு மற்றும் அவரோட மனைவி மணிமேகலை ஆகியோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அப்பீல் செய்யப்பட்டது. இருந்தாலும் இந்த வழக்குல தங்கம் தென்னரசுக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரி, இப்போ திருச்சுழி தொகுதியில முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு பாத்துடலாமா? திருச்சுழி சட்டசபை தொகுதியில பெரியப்பட்டி, வீரசோழன் போன்ற கிராமங்கள்ல கடுமையான குடிநீர் பற்றாக்குறை நிலவுது. திருச்சுழி நரிக்குடி இடையேயான 20 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமா இருக்கு. புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் வாக்குறுதி இன்னுமே நிறைவேற்றப்படல. இந்த திருச்சுழியில போதைப் பொருள் புழக்கம் ரொம்பவே அதிகம். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல 2500 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பிடிபட்டிருக்கு. நரிக்குடி மற்றும் திருச்சுழி பகுதிகளில் வைகை ஆத்துல அதிகாரிகளோட துணையோட ரொம்ப பெரிய அளவுல மணல் கொள்ளை நடைபெற்று வரதா புகாரும் எழுந்திருக்கு. திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.